நாகை, திருவாரூர், நெல்லை, குமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாகை, திருவாரூர், நெல்லை, குமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு மழையுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும்? இந்த ஆரஞ்ச் அலர்ட் எத்தனை நாட்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது? உமா, தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே நேற்றைய முன்தினம் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சாவூர், நாகைப்பட்டினம் மாவட்டங்களை தவிர தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவிடாத கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக தூத்துக்குடி நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்திருப்பதாக நாம் செய்திகள் கூட வெளியிடக்கூடிய நிலையில்தான் இன்றும் தமிழ்நாட்டிற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமா என்றால் இல்லை, தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பதை விடுத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்கள்ல இன்று மிக கனமழை, அதாவது 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற எச்சரிக்கையை தான் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையாக இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில தமிழகத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல இன்று மிக கனமழை, ஓரிரு இடங்கள்ல கனமழை என்பது பதிவாக கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இவற்றை தவிர தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என தெரிவித்து மஞ்சள் எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இதே தமிழகத்தை பொறுத்தவரையில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்த மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இதற்கான காரணமாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஆய்வாளர்கள் தெரிவிக்கக்கூடியது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. அதே நேரத்துல வரக்கூடிய நவம்பர் 23ஆம் தேதி இன்னும் 3 தினங்கள்ல அந்தமானை ஒட்டிய கடற்கரை பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக இருக்கக்கூடிய நிலையில காற்று சுழற்சி மாறுபாடு காரணமாக தமிழகத்துக்கு இந்த மிக கனமழைக்கான இந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர கடலோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா உள் மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழை வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் ஓரிரு இடங்களில் தமிழகத்துல அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கக்கூடிய செய்தி குறிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. உமா, தமிழகத்தில் மழை தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.